10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 6 முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6ல் 28 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கணக்கு பாருங்க. 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி எனில் மரத்தின் உயரத்தை காண்க. கோபுரம் இந்த பக்கம் வரைஞ்சுக்குவோம். இது கோபுரம், இதனுடைய உயரம் 50 மீட்டர். அடுத்து ஒரு மரம் இருக்கு. மரத்தை நாம இந்த பக்கம் வரைஞ்சுக்கலாம். கோபுரமும் மரமும் தரையில தான் இருக்கும், அதனால தரையை வரைஞ்சுக்குவோம். மரத்தோட உச்சியிலிருந்து கோபுரத்துக்கு ஒரு இணைக்கோடு வரைஞ்சுக்குவோம். தரைக்கு இணையான ஒரு கோடு வரைஞ்சுக்கிறோம். இப்ப கணக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல இருந்து நாம பாக்குறோம், அதனால இறக்க கோணம் நம்ம இங்க என்ன போட்டுக்கணும், ஒரு கோடு போட்டுக்கணும். இதுக்கு இணையா இங்க ஒரு கோடு போட்டுக்கணும். இங்க இருந்து பாக்குறோம், அந்த மரத்தினுடைய உச்சியையும் பாக்குறோம், அதனுடைய அடியவும் பாக்குறோம். அளவுகளை இந்த படத்துல நாம எழுதிக்கலாம். பாருங்க, மரத்தின் உச்சிக்கு இறக்க கோணம் எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. இது 30 டிகிரிங்கிறதுனால இதுவும் 30 டிகிரி. அடுத்து மரத்தின் அடிக்கு இறக்க கோணம் எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி. மரத்தின் அடிக்கு இறக்க கோணம் 45 டிகிரி. கேள்வி என்ன? மரத்தின் உயரத்தை கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு இங்க ஏ போட்டுக்கலாம், பி, சி, டி, இங்க ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இதுக்கு எம் போட்டுக்குவோம். நம்ம கிட்ட 2 செங்கோண முக்கோணங்கள் இருக்கு. பாருங்க, இதுல இந்த கோபுரத்தின் உயரம் மட்டும் கணக்குல கொடுத்திருக்காங்க, அதை நாம எழுதிக்கலாம். கோபுரத்தின் உயரம் 50 மீட்டர். அதாவது ஏல இருந்து பி வரைக்கும் ஏபி 50 மீட்டர்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நாம சிடி கண்டுபிடிக்கணும். அதாவது எம்பிஏ கண்டுபிடிச்சா போதும், அது சிடிக்கு சமமா இருக்கும். சரியா? முதல்ல நாம இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏபிசில இருந்து நாம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏபி நமக்கு கொடுத்திருக்காங்களா, சிபிஏ கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? அதாவது அடிப்பக்கத்தை கண்டுபிடிச்சிருவோம். அது டிஎம்க்கு சமமா இருக்குமா, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏஎம் கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு ஏபில இருந்து ஏஎம் கழிச்சிட்டோம்னா எம்பி கிடைக்கும். அதுதான் மரத்தின் உயரமா இருக்கும். அப்ப செங்கோண முக்கோணம் ஏபிசியில் நாம டான் தீட்டா எடுப்போம். டான் தீட்டாக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். நமக்கு டான் தீட்டா எவ்வளவு பாருங்க, பெரிய முக்கோணத்துல தீட்டா 45 டிகிரி. டான் 45 டிகிரி சமம் எதிர்பக்கம். 45 டிகிரிக்கு எதிரே இருக்க பக்கம் எவ்வளவுன்னு நம்ம கணக்குல கொடுத்திருக்காங்க, 50ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? 50 பை சிபி. டான் 45 டிகிரியோட மதிப்பு 1. 1 சமம் 50 பை சிபின்னு நமக்கு கிடைக்குது. இதை கொண்டாந்து இங்க பெருக்கிக்குங்க. அப்படின்னா சிபி சமம் 50 மீட்டர். பாருங்க, நம்ம இத 50 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா டிஎம்மும் சிபியும் சமம் இல்லையா? இதுவும் 50 மீட்டர் தான். இப்ப இந்த சின்ன செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். செங்கோண முக்கோணம் ஏடிஎம் எடுத்துக்கிறோம். அதுல டான் தீட்டா எடுக்கிறோம். டான் 30 டிகிரி சமம் எதிர்பக்கம். எதிர்பக்கம் ஏஎம் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் டிஎம், அது 50ன்னு நாம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்க போட்டுக்கலாம். டான் 30 டிகிரியோட மதிப்பு போடுவோம். 1 பை √3 சமம் ஏஎம் பை 50. நமக்கு ஏஎம் வேணும், அதனால 50 கொண்டு அங்க பெருக்கிக்குவோம். அப்ப என்ன கிடைக்கும்? ஏஎம் சமம் 50 பை √3ன்னு கிடைக்கும். இப்ப நாம என்ன செய்வோம், 50 பை √3 ஒரு √3ஆல பெருக்கிட்டு √3ஆல வகுத்துக்குவோம் இல்லையா? அப்படின்னா மேல 50 √3 இருக்கும், கீழே √3 பெருக்குனீங்கன்னா 3 இருக்கும் இல்லையா? ஏஎம் சமம் 50 பெருக்கல் √3ஓட மதிப்பு 1.732 பை 3 பெருக்குவோம். 2 10க்கு 0 மீதி 1, 3 15 1 16க்கு 6 மீதி 1, 7 35 1 36க்கு 6 மீதி 1, 4 5 5 5 3 8.
இங்க ஒரு 0 இருக்குல்ல, அத எடுத்து இங்க போட்டுக்குங்க. 3 இலக்கங்கள் தள்ளி பாயிண்ட் வச்சுக்குங்க. பை 3. 3ஆல வகுங்க. 2, 3 6 மீதி 2 26. 8, 3 24 பாயிண்ட் வச்சுக்குங்க. மிச்சம் 2 26. 8, 3 24 மீதி 2 20. 6, 3 18 மீதி 2 20. 6, 3 18 மீதி 2 அப்படியே 6, 6ன்னு போயிட்டே இருக்கும். இத நாம இங்க ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 28.87 ஏஎம்ன்னு கிடைக்கும். நமக்கு ஏஎம் வேண்டாம். சிடி வேணும். சிடி தான் மரத்தின் உயரம். சிடிங்கிறது படத்துல எம்பிக்கு சமம். எம்பி எப்படி கிடைக்கும்னா ஏபி 50ல இருந்து ஏஎம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 28.87 கழிக்கும் போது கிடைக்கும். 50ல இருந்து 28.87 எப்படி கழிக்கிறதுன்னு பாருங்க. 50.00 போட்டுக்குங்க. 10ல 7 போனா 3, 9ல 8 போனா 1, 9ல 8 போனா 1, இங்க 4, 4ல 2 போனா 2. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 21.13 மீட்டர். கேள்வி என்ன? மரத்தின் உயரத்தை காண்க. மரத்தின் உயரம் சமம் 21.13 மீட்டர். நன்றி மாணவர்களே.